கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தி கண்ணீருக்குள் மூழ்கவிட்ட பெரும் வாகன விபத்து. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதி A35 முரசுமுட்டை பகுதியில் பெரும் வாகன விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. வணக்கம், நான் உங்களின் நண்பன் RJ உதயா. செய்திகளோடு இணைந்திருக்கின்றேன். வாருங்கள் மிகுதியை காணொளிக்குள் சென்று பார்க்கலாம். காலை கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இச்சம்பவம் நடந்திருக்கின்றது என போலீஸ் ஊடக பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். இச்சம்பவத்தில் 4 ஸ்தலத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார்கள். விபத்து இடம்பெற்ற போது காரில் 5 பேர் பயணித்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவுக்காக கிளிநொச்சி ஆதார பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசோடு பகுதியைச் சேர்ந்த இருவரும் புன்னநீராவி பகுதியைச் சேர்ந்த இருவருமே பலியாகி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தின் பேருந்து சாரதி அதிர்ச்சியடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது சங்கரநாரார் ஆலயத்து சந்திக்கு அருகாமையிலே நடைபெற்றிருக்கின்றது. இவர்களின் உடலங்கள் பேருந்துக்குள் நசுங்குண்டு எடுக்க முடியாத நிலையில் பெரும் போராட்டத்துக்கு மத்தியிலே மக்களால் மீட்கப்பட்டு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதில் ஒரு சிறந்த கால்பந்து வீரனையும் கிளிநொச்சி மாவட்டம் இன்று இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றது. இதிலும் அதிக வேகமும் முந்தி செல்லும் எண்ணமுமே இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இதில் சாரதியின் அவதான குறைவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதே. சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் வடக்கு அதாவது இலங்கையை பொறுத்தவரை வீதி விபத்துகளில் ஏராளமாக நடந்து அதிகமான இளம் வயதினரே பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள சாரதிகளின் அவதான குறைவே விபத்துகளின் படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர்களின் பெருமதியை உணராதவர்களின் நிலை இருக்கும் வரை இந்த விபத்துக்களை தடை செய்ய யாராலும் முடியாது. எனவே எல்லோ உயிர்களையும் மதிப்பளியுங்கள். உயிர்கள் உன்னதமானவை. இழந்த இந்த விபத்தானது எத்தனையோ மனங்களை அளவைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த சம்பவமானது எத்தனையோ தாய் தந்தையர்கள் எத்தனையோ சௌரங்களின் மனநிலையை இன்னும் கண்ணீர் துளிகளுக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. இனிவரும் நாட்களில் காலங்களிலாவது இப்படியான வீதி விபத்துக்களை தடுப்பதில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து செயற்பூர்வமாக என்று கூறி இத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன்.